டெபாசிட்டில் வைக்கலாம். ஆனால் டெபாசிட்டில் வச்சா என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் செக்யூரிட்டிக்கு நம்ம மாற்றணும். அந்த பேங்க்லேருந்து செக்யூரிட்டிக்கு நம்ம ஸ்டாக் வாங்குறதுக்கு மாற்றி ஆகணும். இந்த சிக்கல்கள்லாம் நமக்கு இருக்குது. இதில் வந்து அங்கே ஒரே இடத்துலேயே நம்ம லிக்விட் பிஸ்ஸும் வாங்கிக்கலாம், அங்கேயே ஸ்டாக்கும் வாங்கிக்கலாம், பணத்தை அங்கேயே மாற்றம் செஞ்சுக்கலாம். இதனால் இது ஒரு பயன் நம்மளுக்கு. அப்புறம் முதலீட்டு ஃபண்டுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டிஎஸ்பி பிஎஸ்சி ஒன் டே இடிஎஃப், ஹெச்டிஎஃப்சி லிக்யூடு பிஸு, மூணாவது ஐசிஐசிஐ லிக்யூடு ஒன் டே இடிஎஃப், நாலாவது கோடாக் நிஃப்டி ஒன் டே, அஞ்சாவது எஸ்பிஐ நிஃப்டி இடிஎஃப். இதில் எல்லாம் இருக்குது. இத்தனை ஃபண்டுகள் இருக்குது. நம்ம ஏன் இந்த நிப்பான் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதுக்கான காரணத்தை பார்ப்போம். இந்த நிப்பான் இந்தியா தான் அதிக வேல்யூமில் ட்ரேட் ஆகுது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பொறுத்தவரையில் எல்லா நிறுவனத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், நம்ம நினச்ச நேரம் வேகமாக வாங்கவும் முடியும், வேகமாக விற்கவும் முடியும். காத்திருக்காமல் நமக்கு பங்கு விலை குறைச்சி வருது, ஒரு பங்கு வாங்க வேண்டியிருக்குன்னா உடனடியாக லிக்விட் பிஸை விற்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது ஒரு நிமிஷத்துலேயே விற்றுரும் அதிகபட்சமாக. அப்போ நம்ம அந்த பணத்தை உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பங்குகளை வேணுன்ற நேரத்துக்கு அவசரத்துக்கு வாங்க முடியும். அதனால தான் நம்ம நிப்பான் இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்புறம் லோ ரிஸ்க் ஃபண்டு, இது வந்து சந்தை அபாயங்கள் வந்து ரொம்ப குறைவு இதில். அதனால் அது நமக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பங்குச்சந்தை முதலீடு இல்லாமல் இன்னொரு வழியிலே இதை பயன்படுத்தலாம். பங்குச்சந்தை முதலீடு பண்ணாமல் நான் வந்து பங்குச்சந்தையெல்லாம் முதலீடு பண்ணலை, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் 10 நாள் டைம் இருக்குது, நான் இந்த பணத்தை வச்சுருக்கிறேன் கையில், இதை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாய் 10 நாளைக்கு அந்த லிக்விட் பிஸ் வாங்கிட்டிங்கன்னா 10 நாள் கழித்து பணம் பாதுகாப்பாக இருக்கும், கொடுக்க வேண்டியவங்களுக்கும் கொடுத்துடலாம். அதே சமயத்தில் அந்த 10 லட்ச ரூபா நீங்கள் ஹோல்டிங் பண்ணதுக்கான லிக்விட் பீஸும் உங்களுக்கு வந்துடும். இதில் 2 பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இதை வந்து நீங்கள் அருமையாக பயன்படுத்தி பங்கு சந்தையிலே இதையும் வச்சு பயன்படுத்திக்கிட்டு பாதுகாப்பாக பணத்தை வச்சுக்கலாம். வேணுன்றப்ப ஸ்டாக் வாங்கலாம், ஸ்டாக் வேணாதப்போ லிக்விட் பீஸ் வாங்கலாம். இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு பலனடையலாம். இதை நல்லா பயன்படுத்திக்கங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.